இவர்தான்பா விஜயோட ஜோதிடரு. இவர் சொல்றத கேட்டு தான் விஜய் நடக்குறாரு, ஓடுறாரு, அரசியல் பேசுறாரு, கோயிலுக்கு போறாரு அப்படின்னு நேத்துல இருந்து ஏகப்பட்ட சோசியல் மீடியா போஸ்ட் ஓடிட்டு இருக்கு. பார்த்திருப்பீங்க. உண்மையிலே இவரு டிவிகே விஜயோட ஜோதிடரா? இவர் தான் விஜய் கூட எல்லா இடத்துக்கும் போறாரா? யார் இவரு? இந்த வீடியோல பார்க்கலாம். ஆக்சுவலா இவர் வந்து இவர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி விஜய்க்கு ஜோதிடர் இருக்காரா? இல்ல ஜோதிடர் குடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ ஃபாலோ பண்றாரா? அப்படிங்கிற கேள்வியும் உங்களுக்கு இருக்கும். ஆக்சுவலா விஜய் கட்சியில ஜோதிடர் ஒருத்தர் சேர்ந்தார். அவர் யாருங்கிறத உங்களுக்கு முதல்ல காமிச்சிடுறேன். இவர் தான் அந்த ஜோதிடர். இவர் வந்து டிவிகேவோட செய்தி தொடர்பாளராகவும் இருக்காரு. கட்சி வேலையில ஈடுபட்டாலும் இவர் முழு நேரமா ஒரு அஸ்ட்ராலஜர் தான். நிறைய வீடியோஸ் எல்லாம் கூட நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ யூடியூப்ல கூட நிறைய பொதுவா வந்து அவர் அஸ்ட்ராலஜி பத்தி பேசின கன்டென்ட்டும் இருக்கு. பொலிட்டிக்கலாவும் விஜய் பத்தி மட்டும் இல்லாம எம்.கே. ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, ராகுல் காந்தி, மோடின்னு ஒவ்வொரு அரசியல்வாதிகள பத்தியும் இவர் பிரெடிக்ட் பண்ண வீடியோஸ் இருக்கு. இவர தான் ஆக்சுவலா வந்து நெறைய பேர் கோட் பண்றாங்க. விஜய்க்கு வந்து இவர் தான் ஆஸ்தான ஜோதிடர். இவர் சொல்றதின் அடிப்படையில தான் விஜய் வந்து டைம், டேட் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஏதாவது நல்ல விஷயங்கள் பண்றதா இருந்தா பண்றாரு. இல்ல கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்றது அதெல்லாம் வந்து இவர் சொல்லி தான் பண்றாருன்னு சொல்றாங்க. ஆக்சுவலா ஒரு ஜோதிடர் அவருக்கு நெருக்கமா இருப்பது உண்மதான். அவர் தான் இந்த ஜோதிடர். இன்னும் வந்து அவருடைய ஃபோட்டோ கிளியரா காமிக்கலாமே உங்களுக்கு. இவர் தான் அந்த ஆஸ்ட்ராலஜர் ரத்தன் பண்டிட் வெற்றிவேல். அவரோட பேர் இதுதான். இவர் வந்து விஜய்க்கு நெறைய முறை தனிப்பட்ட முறையில மீட் பண்ணி அவருக்கு ஆஸ்ட்ராலஜிலாம் பார்த்திருக்காரு அப்படின்ற செய்தி பரவலா சொல்லப்படுது. அதுக்கப்புறம் தான் விஜயோட அறிமுகமாகுது. விஜய் கட்சியில இருக்கக்கூடியவர்களோட அறிமுகமாகி, இவர் டிவிகேலயும் ஜாயின் பண்றாரு. டிவிகேல நெறைய செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க இல்லையா? லயலாமணி, அனந்த்ஜித்து இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. ரமேஷ். அந்த மாதிரி இவரும் ஒரு செய்தி தொடர்பாளரா அங்க இருக்காரு. இப்ப இவர தான் என்னன்னா, இவருடைய ஃபேஸும் நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா ஒருத்தரு, அவருடைய ஃபேஸும் ஒரே மாரி இருக்குன்னு நெனச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அவர் எப்பவும் விஜய் கூடவே இருக்கிறதுனால, அவர் தான்பா இவரு, அவர் தான்பா அந்த ஜோதிடர்ன்னு சொல்றாங்க. அதுவும் இப்ப நேத்து பார்த்தீங்கன்னா, விஜய் திருச்செந்தூர் போகும்போது கார்ல இந்த பேக் சீட்ல உட்கார்ந்திருப்பாரு. அவரும் வந்து இந்த மஞ்ச கலர்ல வேட்டி, அதுக்கு மேல அந்த துண்டெல்லாம் போட்டுட்டு இருந்ததுனால, அவர் பார்க்கறதுக்கும் ஜோதிடர் மாரியே இருக்காரா? அதனால ரைட் எழுதி விடுவோம். இவர் தான் ஜோதிடர்ன்னு சொல்லி நெறைய பேர் எழுதிட்டு இருக்காங்க. சரி அவர் யாருப்பா? அப்படின்னு கேட்கிறீங்களா? அதையும் சொல்றேன். இவர் தாங்க அந்த ஜோதிடர். ஜோதிடர்ன்னு நெனச்சுக்கிட்டு ஒருத்தர சொல்றாங்க இல்லையா? கார்ல விஜய் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனாரே, அவரு இவர் தான். இவர நீங்க நெறைய இடத்துல பார்த்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு யாருன்னு கூட தெரிஞ்சிருக்கும். ஆனா நெறைய பேருக்கு வந்து அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. இவர் திடீர்னு இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இவர் கூட வந்து சேர்ந்தாரா? அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க ஃபிளாஷ்பேக் போயிட்டு விஜய் வந்து ஆக்டரா இருக்கும்போதே சொல்லப்போனா நண்பன் படம்லாம் பண்ணார் இல்லையா? அப்போ வந்து விஜய் டிவில ஒரு புரோகிராம் பண்ணியிருப்பாங்க. அந்த புரோகிராம்ல விஜயோட குளோஸ் ஃபிரெண்ட்ஸு, அதுல சில பேர் வந்து சினிமா துறையை சேர்ந்தவர்கள் தான். அந்த சீரியல் ஆக்டரா இருக்கக்கூடிய சஞ்சீவு, ஸ்ரீநாத்ன்னு ஒருத்தர் இப்ப தூத்துக்குடியில கூட விஜயோட கட்சி வேட்பாளரா போட்டிட்டார் இல்லையா? அவங்க எல்லாம் விஜயோட குளோஸ் ஃபிரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். தமிழ் சினிமாவ ஃபாலோ பண்றவங்களுக்கும், விஜய ஃபாலோ பண்றவங்களுக்கும் டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். அவங்கள்ல ஒருத்தர் தான் இந்த விஷ்ணு ரெட்டி. விஜயோட குளோஸ் ஃபிரெண்டு. அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் விஜய் கூட இல்ல. அவர் நீண்ட கால நண்பர். அவருடைய காலேஜ் டைம் ஃப்ரெண்டு. அதுக்கப்புறமா சினிமால விஜய் பயணிக்கும் போதும் அவரோட பழகுறாரு. அதுக்கப்புறம் அரசியலுக்கு வந்தப்புறம் கூட அவருடைய மற்ற நண்பர்கள நம்ம ரொம்ப நெருக்கமா பார்க்க முடியாது. அதாவது அவருடைய குளோஸ் ஃப்ரெண்டான ஸ்ரீநாத்தா இருக்கட்டும், சஞ்சீவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து எப்பயாவது ரேர் அக்கேஷன்ஸ்ல தான் நம்ம விஜயோட பார்த்திருப்போம். பட் விஜய் எல்லா அரசியல் மேடைகள்லயும் விஜய் பயணிக்கும்போது, விஜய் மக்கள் சந்திப்பு நடத்தும்போது கூட அவருடைய வண்டியில கூட போனதா இருக்கட்டும், விஜய் வந்து ஏர்போர்ட்டுக்கு போறாரு, இல்ல ஃப்ளைட்ல ஸ்பெஷல் ஃப்ளைட்ல டிராவல் பண்ணும்போது கூட, அவர் கூடவே இருக்கக்கூடிய ஒரு 4 பேர்ல அவர் ஒருத்தர். விஜய் கூடவே பார்த்தீங்கன்னா, டிரைவர் ராஜேந்திரன் இருப்பாரு. முன்னாடி அவர் டிரைவரா இருந்தாரு. இப்ப விஜயோட உதவியாளரா இருக்காரு. அவருடைய பையனுக்கு தான் விருகம்பாக்கம் தொகுதியிலயும் வேட்பாளரா விஜய் வாய்ப்பு குடுத்தாரு. அவர் ஒருத்தரு. இன்னொருத்தரு ஜெகதீஷ். அவர் யாரு அப்டின்னா, விஜயோட மேனேஜர். விஜயோடைய சினிமா கால் ஷீட்டு, விஜய் வந்து இன்கேஸ் ஏதாவது புரொடக்ஷன்லாம் பண்றாருன்னா, அத பார்த்துக்கிறது. இந்த மாதிரி விஜயோடைய சினிமா சார்ந்த வேலைகள பார்க்கிறவர் தான் ஜெகதீஷ். இன்னொருத்தர் புசி ஆனந்த் நமக்கு நல்லா தெரியும். விஜய் மக்கள் இயக்கம் அந்த டைம்ல இருந்தே விஜயோடைய பொதுச் செயலாளரா இருந்தவரு. கட்சி ஆரம்பிச்ச அப்புறமும் டிவிகேவோட பொதுச் செயலாளர் ஆயிட்டார். இன்னொருத்தர் இருப்பார். இவர வந்து நீங்க மீடியா பேட்டியில பார்த்திருக்க முடியாது. இவர் கட்சி பொறுப்புலயும் கிடையாது. இப்ப யாருப்பா இவரு அப்படின்னு பார்க்கும்போது, விஜயோட குளோஸ் ஃபிரெண்டு. எப்பல்லாம் வந்து விஜய் எந்த அரசியல் நிகழ்ச்சிக்கு போனாலும் ஆக்சுவலா இந்த ஃபோட்டோ வந்து மலேசியால நடந்த ஜனநாயகன் ஆடியோ லான்ச். அங்க விஜய் மலேசியா ஆடியோ லான்ச்ல இருக்கும்போது கூட அவருக்கு பக்கத்திலேயே இருப்பாரு. இவர தான் வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, இவர் ஒரு ஆஸ்ட்ராலஜருங்க. இவர வந்து விஜய் எப்பவும் கூடவே கூப்பிட்டுட்டு போவாரு. இவர் சொல்ற திசையில தான் நடப்பாரு. இவர் சொல்ற மாரி தான் சாப்பிடுவாரு அப்படின்லாம் சொல்றது இவர வச்சு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவர் அஸ்ட்ராலஜர் கிடையாது. சரி அவர் யாரு? டிவிகேல என்னவா இருக்காரு? இல்ல அவருடைய ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, டிவிகேல அவருக்குன்னு பொறுப்பு எதுவும் இல்ல. பட் பொதுக்குழு நடக்கும்போது கூட அங்க இருப்பாரு. சிறப்பு அழைப்பாளர் மாரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடங்கள்ல இவர பார்க்கலாம். அதே நேரத்துல இவரோட ப்ரொஃபஷன்னு பார்த்தா, இவர் ஒரு தொழிலதிபர். ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் விஷ்ணு ரெட்டி. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர். அவர் நெறைய ஆந்திராவில அவருக்கு தொழில்கள்லாம் இருக்கு.
அதை தாண்டி வந்து விஜய்க்கு ஒரு அரசியல் ஆலோசகராகவும் இருக்காருன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப தாவேகால எலெக்ஷனுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்துனாங்க இல்லையா? சில கட்சிகள்லாம் அவங்களோட போய் பேசுனாங்க. ஒரு சிலர வந்து விசில் சின்னத்திலேயே கூட போட்டி போட வச்சாங்க. இந்த மாதிரி கூட்டணி விஷயத்துல நெறைய பேர் வந்து போயிட்டு ஒரு டீம மீட் பண்ணாங்க. யாருமே விஜய போய் நேரடியா மீட் பண்ணல. ஒரு டீம் மீட் பண்ணாங்க. அந்த டீம்ல யார் யாரெல்லாம் டிவிகே சைட்ல இருந்து இருந்தாங்க அப்டின்னா, கட்சியில பொறுப்பாளரா இருக்கக்கூடிய புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நிர்மல்குமார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. விஜயோட அரசியல் ஆலோசகரா இருக்கிற ஜானோ ரவிசாமியும் இருப்பாங்க. அவரோட சேர்த்து இன்னொரு பெர்சன் இருந்தார். அவர் யார் அப்டின்னா, இந்த விஷ்ணு ரெட்டி தான். ஏன்னா, இவர் வந்து விஜயோட நிழலாவே பார்க்கப்படுறாரு. இப்ப எல்லா அரசியல் கட்சிகள்லயுமே தலைவர்களுக்கு நெருக்கமானவரா யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? இப்ப ஜெயலலிதா அவங்க இருந்த காலகட்டத்துல சசிகலாவை சொல்லுவாங்க. அவங்க வந்து நேரடியா கட்சி பொறுப்புகள்ல இல்ல அப்டின்னாலும், ஜெயலலிதாவோட மனசாட்சியாவே அவங்க செயல்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முன்னாடி வந்து கலைஞர் இருக்கும்போது, முரசொலி மாறன் அவர் வந்து கட்சி பொறுப்புகள்ல இருந்தாரு. கட்சிக்காரங்களுக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவருடைய நிழல் மாதிரி இருந்து, அவருக்கு பெரிய சப்போர்ட்டா இருந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் இத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவருடைய மருமகன் சபரீசன் வந்து ஒரு நிழல் மாதிரி, முதலமைச்சரோட மனசாட்சி மாதிரி இருக்காரு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு விஜய்க்கு ஒரு நபர் யாரு அப்படின்னா, விஷ்ணு ரெட்டி தான். இவர் வந்து நேரடியா கட்சி தொடங்குன நாள்ல இருந்தே, கட்சிய வந்து எப்படி கொண்டு போகணும்? கட்சியில யார் யாருக்கு என்னென்ன பொறுப்பு? கீழ என்னென்ன நடக்குது? வெளியில வந்து கட்சியுடைய வளர்ச்சி பணிகள் எப்படி இருக்கு? மாவட்ட செயலாளர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க? அப்படிங்கிற எல்லா விஷயமும் இவர் மூலமா விஜய்க்கு போகுது. விஜயும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது, இவரோட கன்சல்டேஷன் இல்லாம எடுக்கிறது இல்லன்னு சொல்றாங்க. அவருடைய வெல் விஷர் மாதிரி இருக்கிறதுனால, அது சினிமாவா இருந்தாலும் சரி, அரசியலா இருந்தாலும் சரி, விஷ்ணு ரெட்டியோட ஒப்பீனியன் வந்து கண்டிப்பா அங்க இருக்கும். ஃபைனல் டிசிஷன் விஜய் தான் எடுப்பாரு. பட் இவர் வந்து அங்க ஒரு ஸ்ட்ராங் மேன் அப்படின்னே சொல்றாங்க. இது டிவிகேவோட தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. ஈவன் மாவட்ட செயலாளர்கள்கிட்ட கேட்கும்போது கூட, இவர் வந்து விஜய்க்கு எவ்வளவு முக்கியமான பெர்சன் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனால தான் இவர் வந்து எல்லா இடங்கள்லயும் இருக்கிறதுனால, நெறைய பேர் வந்து இவர ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் உண்மையில அவர் ஜோதிடர் கிடையாது. அவருடைய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது அவர் ஒரு தொழிலதிபர், இண்டஸ்ட்ரியலிஸ்ட். அவருக்கு நெறைய தொழிற்சாலைகள்லாம் ஆந்திரால இருக்குன்னு சொல்றாங்க. பட் இங்க விஜயோடைய ஃப்ரெண்ட் அப்படிங்கிற அடிப்படையிலயும், அவருடைய வெல் விஷர் அப்படிங்கிற அடிப்படையிலயும் அவரோட டிராவல் பண்றாரு. ஆக்சுவலா நீங்க வந்து இதுக்கு முன்னாடியே கூட வேற சில ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. இவரு விஜய் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே. அந்த ஃபோட்டோ பார்த்தா இன்னும் ரிலேட்டபிளா இருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபோட்டோ பார்த்தா ஓரளவுக்கு தெரியும். இதுல வந்து சஞ்சீவ் இருக்காரு, விஜய், விஷ்ணு ரெட்டி, அப்புறம் அவரோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவர் நேம் சரியா தெரியல. அந்த பக்கம் இருக்கிறது ஸ்ரீநாத். நீங்க படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் தான் இப்ப தூத்துக்குடியில தாவேகா வேட்பாளராவும் இருக்காரு. ஸோ இதுதான் அவங்களுடைய குளோஸ் ஃப்ரெண்ட். விஜயோடைய ரொம்ப ரொம்ப நெருக்கமான நட்பு வட்டம்னா இவங்க தான். இவங்க தான் எப்ப வேணாலும் விஜய மீட் பண்ண முடியும். அவருடைய ஃபேமிலிக்கு அடுத்தபடியான ஒரு நெருக்கம், அதிகமான டைம் யாரோட ஸ்பெண்ட் பண்றாரு அப்படின்னா, இவங்களோட தான் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் நான் சொன்ன அந்த விஜய் டிவி ஈவென்ட்ல இருந்த ஒரு ஃபோட்டோ. விஜய் டிவி ஈவென்ட் வந்து கோபிநாத் தான் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அதுல விஜய் வந்து நண்பன் படத்தோட ப்ரமோஷன்ஸ்க்காக பேசிட்டு இருப்பாரு. அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது, அந்த வீடியோ இப்ப YouTubeலயும் இருக்கு. நீங்க தேடி பார்த்தீங்கன்னா, விஷ்ணு ரெட்டி அதுலயும் இருப்பாரு. அதுல அவரே சொல்லியிருப்பாரு. இவங்கலாம் யாரு? இவங்க பேக்கிரவுண்ட் என்னன்னு சொல்லிட்டு விஜயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த வகையில விஷ்ணு ரெட்டி யாரு அப்படின்றது உங்களுக்கு இப்ப நான் சொன்ன விஷயங்கள வச்சு கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப சரி ரைட்டு. இவ்வளோ தூரம் நீ கிளியரா சொல்றப்பா. ஆனா அவர பார்த்தா ஜோசியர் மாரி தானே இருக்கு. மஞ்ச கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்குமோ? உண்மையா இருக்குமோ? அப்படின்ற சந்தேகம் வருதே அப்படின்னு கேட்டா, கோயிலுக்கு போறாங்க. வேற எப்படி போவாங்க? விஜயே நம்ம எப்படி பார்த்திருப்போம்? அந்த ஒயிட் கலர் ஷர்ட், பீச் கலர் பேண்ட்ல தான் பார்த்திருப்போம். பட் அவர் திருச்செந்தூருக்கு போகும்போது, கோயிலுக்கு எப்படி போனோமோ ட்ரெடிஷனலா அந்த மாரி வேட்டி சட்டையோட போனாரு. அதே மாதிரி அவர் கூட போன எல்லாருமே போயிருந்தாங்க. ஈவன் விஜயோட பாடி கார்ட்ஸ் கூட வழக்கமான அந்த காஸ்டியூம்ல இருந்து மாறி, அந்த கோயிலுக்கான டிரெஸ் கோட் என்னவோ அதுல போயிருந்தாங்க. அந்த வகையில அவரும் வந்து ஒரு கடவுள் மேல பற்று உள்ளவர் அப்படின்றதுனாலயும், பக்தியோட இருக்கிறதுனாலயும், மஞ்ச கலர் துண்டு, மஞ்ச கலர் வேட்டியில போயிருக்காரு. அவர் என்னன்னா, அந்த கார்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஃபோட்டோ வந்து பக்காவா கிடைச்சிருச்சு. அதனால எல்லாரும் சொல்ற மாரி ஒருவேளை ஜோதிடரா இருப்பாரோ? அப்படிங்கிற அந்த கேள்விகள், சந்தேகங்கள் வந்திருக்கலாம். பட் வந்து சோசியல் மீடியால இது பெரிய அளவுக்கு பேசு பொருளா இருந்தாலும், தாவேகாவினர் மத்தியில நெறையவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்கள கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, "ஏங்க அவர் விஜயோட ஃப்ரெண்டுங்க. இன்னைக்கு நேத்தா அவர் கூட பழகுறாரு. நாங்க அப்போலருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். எங்க தளபதி எந்த பப்ளிக் ஈவென்ட்க்கு வந்தாலும் கூட வரக்கூடிய நண்பர்கள்ல அவரும் ஒருத்தரா இருப்பாருங்க. இன்னைக்கு அரசியலுக்கு வந்ததுனால எல்லாரும் என்ன வேணாலும் நெனைச்சாலும் அடிச்சு விடுறாங்க. அந்த மாதிரி இவரோட ஃபோட்டோவ வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு கதை கட்டி விடுறாங்க. அதெல்லாம் இல்லங்க எங்களுக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு தான் விஜய் கட்சிக்காரங்களும் சொல்றாங்க. விஜய்க்கு இவ்வளோ நெருக்கமானவர் அப்படின்னாலும், விஜய் தேர்தல்ல ஏன் போட்டியிட வாய்ப்பு குடுக்கலன்னு தெரியல. ஒருவேளை நாளைக்கு தாவேகா வந்து சட்டமன்றத்துக்குள்ள போகும்போது, அங்க அவர் நண்பர்கள் இல்லாம போவாரா? கரெக்ட். ஆக்சுவலா அதுக்கு தான் வந்து அவர் ஸ்ரீநாத்துக்கு வாய்ப்பு குடுத்துட்டாருன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவர் நண்பர்களோட தானே எல்லா இடத்துக்கும் பயணிக்கிறாரு. அதனால சட்டமன்றத்துக்கு போனாலும், தன்னுடைய நண்பனோட போணும்னு சொல்லிட்டு ஸ்ரீநாத்தோட போறாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் விஷயம். சோசியல் மீடியால நடந்துட்டு இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சிஸ் பத்தியும், அங்க இருக்கக்கூடிய சர்ச்சைகள் பத்தியும்
கொஞ்சம் என்னன்னு சொல்லி தாவேகா தரப்புல விசாரிச்ச அடிப்படையில் கிடைத்த தகவல்கள நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயங்கள பத்தியெல்லாம்? உங்க மனசுல இருக்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.